Hello, Miss Nivedita. How are you? Thank you for accepting. I'm fine. Yes, please tell me. Thank you for accepting the proposal. Thank you. It's pleasure is mine. No problem. Hi sir, this is Neha. Snega, okay, you're from? I'm from Chennai and I'm from SNS College of Technology and currently I'm doing my intern in Zoho. Zoho. Yes sir. Which part of which department you're working right now? Like HR doing intern? department. HR department. HR. No, which branch I'm asking actually. I can hear you sir. Can you please repeat Which it? branch? Which branch? Chennai branch. Chengalpattu. Vellancheri. Chengalpet, right. Okay, fine. Sneha, my name is Sabresh. Actually, I'm working as a senior reservation executive in a Little Earth group of company, and I was also a student like you all in 2017 to 19th batch. So, my goodness, I studied in SNS badness, they took me. It's what happened in these 2 years. Apart from that, yeah, I pursued my MBA in HR finance, but I was interested in some other field like cinema. So I completely went for cinema industry. I worked, and at last when I came back after completion of my UG, I was working as a skill development trainer. So I was not getting an immediate opportunity to work as an HR in this any kind of a concern. Of course, I did my internship in everything in HR only, but even though I didn't get an option to do that, so what I did completely is I took that trainer option and then I pursued my career, and of course, as of now, I'm working as a senior reservation executive as of now. So this is my short and sweet journey from SNS to till now. Yes, please, you can put up on the questions, and before that, kindly introduce everyone. So myself Akalya. Hmm. Second MBA SNS College of Technology. That's it sir. Myself Vishwakumar sir from Madurai. And now pursuing SNS College Technology. And my specialization is finance and marketing, sir. Finance and marketing, good, nice. Next, sir. நீ இப்போ இந்த மினி இன்டர்ன்ஷிப் லைக் ஷார்ட் டர்ம் இன்சென்டிவ் எங்க பண்ணிருக்கீங்க? இன்டர்ன்ஷிப் 15 days ட்ரைனிங் பண்ணேன் சார். இது ரிலையன்ஸ்லயா? ரிலையன்ஸ் ஸ்மார்ட் மணி அபவுட் ஷேர் மார்க்கெட் சார். ஓகே. செக்டர் எப்படி சார் உங்களுக்கு அனுபவிச்சு? எந்த செக்டர்ல வேலை செய்யறேன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். எந்த செக்டர்ல ஒர்க் பண்றேன்னு தெரியணும். நான் லிட்டில் எர்த்ங்கிற குரூப்ல ஒர்க் பண்றேன். ஊட்டில லிட்டில் எர்த் குரூப்ல சீனியர் ரிசர்வேஷன் எக்ஸிக்யூட்டிவா இருக்கேன். கம்ப்ளீட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில இருக்கேன் இப்போ. இப்ப கேளுங்க கேள்வியை. இந்த செக்டர் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நான் சின்னதுல இருந்து சினிமாக்கு ஆசைப்படுற ஆள் தம்பி. சினிமா போகணும், சினிமா பார்க்கணும், சினிமா நடிக்கணும் அப்படியே இருந்தேன் உண்மையா சொல்லணும்னா. ஆனா யூஜி முடிச்சக்கு அப்புறம் நான் ட்ரை பண்ணேன். ஒரு வருஷம் ட்ரை பண்ணேன். ஒரு வருஷம்னா அந்த யூஜி முடிச்ச அந்த பீரியட் ஆஃப் 6 months 8 months நான் ட்ரை பண்ணேன். எனக்கு செட் ஆகல இந்த சென்ஸ். என்ன யாரும் தெரியும், நான் என்னைய வச்சு காசு போட்டு படம் எடுப்பாங்க. பட் ஊட்டியில படுகான்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இங்க நான் ஈஸியா படம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இங்க ஆள் இல்லை நடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. உண்மைதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் போது நான் அழகா என்ன பண்ணேன்னா, அந்த யூஜி முடிச்சு கொஞ்ச நாள்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் ஃபேக்ட்னு தெரிஞ்சு அடுத்த நிமிஷம் வாட் ஐ டிட், ஐ கம்ப்ளீட்லி ஜாயின்ட் அ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணிட்டேன் ஆஸ் அ ட்ரைனரா. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அங்கே நான் ஜாயின் பண்ணும்போது இட் வாஸ் கம்ப்ளீட்லி அ வெரி குட் ஒர்க்கிங் நேச்சர் ஃபார் மீ, ஆனஸ்ட்லி ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். ஸோ அங்கிருந்து அப்படியே வந்து அந்த 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 கோர்ஸ் முடிச்சு அந்த ட்ரைனர் ஆகி நான் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்ட் நான் எம்பிஏ ஜாயின் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா சினிமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் லெஜர் டைம்ல. பட் எனக்கு வந்து கம்ப்ளீட்டா இந்த ட்ரைனரா நான் ப்ராப்பரா சர்வை பண்ணணும். ஏன் சர்வை பண்ணணும்னா எனக்கு கரியர் ஒன்று இருக்கணும். ஸோ அதை நான் எடுத்து ஃபட்டாஃபட் ஐ வென்ட் டு எம்பிஏ 2 வருஷம். உண்மையா சொல்றேன், ஒரு நாள் நான் சினிமா நடிக்கணும்னு திங்க் பண்ணல, சினிமா போகணும்னு திங்க் பண்ணல. உண்மையாவே 2 வருஷம் நல்லா படிச்சேன். எம்பிஏ எனக்கு உண்மையா கிருஷ்ணவேணி மேடம் ஆகட்டும், சினிமாவா இல்ல ட்ரைனரா இல்ல இதுன்னு பார்க்கும்போது ஐ காட் an opportunity to work as a skill development trainer in hotel industry. So after I'm joining hotel industry, completely I was clear with my vision, like I'm going to survive in this industry. I'm going to completely pursue my career in my future. I will never change the field at any time because நான் சர்வீஸ் பண்றேன் அவங்களுக்கு. உண்மைதான், அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் கேட்டுக்கிறேன், அவங்களோட என்கொயரி கேட்டுக்கிறேன், அவங்களோட கம்ப்ளீட் கைண்ட் ஆஃப் கொரிஸ் கேட்டுக்கிறேன். அதை நான் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்.
நான் ரிசர்வேஷன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிறதுனால அதிகமா கெஸ்ட்டை பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் கெஸ்டோட ரிக்வயர்மெண்ட் என் மூலியமா தான் ஆபரேஷன் டீம் ஹேண்டில் பண்ற பசங்களுக்கு போகும், அந்த மெம்பர்ஸ்க்கு போகும். அதனால ஐ ஜஸ்ட் லவ் மை ஜாப். மெயின் திங் இஸ் லைக் I do to be love in a service industry, so that I'm working along with that. சார் என்னென்ன டிஃபிகல்டிஸ்லாம் நீங்க காலேஜ்ல ஃபேஸ் பண்ணீங்க சார் இந்த செக்டர் போகும்போது? ஒண்ணு, பொறுமையே இல்லை எனக்கு. பொறுமைங்கிறது சுத்தமாவே கிடையாது வேலைக்கு சேரும் போது. இன்னொன்னு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பத்தி ஒரு நாலேஜும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு போவோம், நம்ம ரூம் எடுப்போம், செக் இன் ஆகும், செக் அவுட் ஆகும், அவ்வளவுதான். நமக்கு எதாவது வேணும்னா அந்த போன் எடுத்து காஃபி டீ, அவ்வளவுதான். அதை தாண்டி நமக்கு எதுவும் அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பத்தி தெரியவே தெரியாது. பட் நான் ஜாயின் பண்ணி ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனரா போகும்போது என்னோட நிலைமை எப்படின்னா, எனக்கு வர பசங்க ஒரு 100 பேர் நான் ட்ரெயின் பண்ணும். அதுக்கு எனக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஸ்கிராச்ல இருந்து நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இன்னொன்னு, உங்களோட டீம்ல இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க, அது மேபி நீங்களும் சொல்லி கேட்பீங்க, பட் அது இப்பவே சொல்லிடுறேன். 2020க்கு அப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். 19ல முடிச்சேன். அதுக்கப்புறம் 3 கம்பெனில காலேஜ் படிக்கும் போது பிளேஸ் ஆனேன். ஆனா நான் சினிமா நடிக்க போயிட்டேன். எஸ்பெஷலி பிரபாகரன் சார் எனக்கு ரெஃபர் பண்ண கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி. பட் நான் போல, நான் சினிமான்னு போயிட்டேன். தப்பில்லை, பட் என்னால வேலைக்கு அந்த டைம்ல வேலைக்கு போகணும்னு தோணல எனக்கு. ரெண்டாவது, நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது கோவிட் முடிஞ்சு கம்ப்ளீட்டா வாஷ் அவுட். சினிமா ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், எல்லாமே வாஷ் அவுட். மித்ததாவது ஓரளவுக்கு இருந்தது, இது கம்ப்ளீட்டா வாஷ் அவுட். ஸ்கிராச்ல இருந்து வரும்போது நான் அவங்க கிட்ட எப்படி பேசணும், என்ன பண்ணணும், எந்த மாதிரி பாஸ் அண்ட் ப்ரெஷர் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி கெஸ்டர் யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்னக்குள்ளேயே நானே என்னை ட்ரெயின் பண்ணிக்கிட்ட ஒரே ரீசன் தான் நான் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு, லைக் சான்சஸ் ஜாஸ்தி. இந்த டிஃபிகல்டிஸ் அப்படின்னா, இப்போ கெஸ்ட் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு 10 பேர் வரீங்க, பசங்க ஐவிக்கு வரீங்கன்னா, சார் இப்படி எல்லாம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வேணும்னு நீங்க சொல்லிருவீங்க. சோ எங்களால என்ன பண்ண முடியுமோ அதுதான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா? நீ திடீர்னு வந்துட்டு ஊட்டில 12 மணிக்கு பேக்கரி வேணும்னா இருக்காது. உனக்கு டீ வேணுமா, காஃபி வேணுமா, 10 மணிக்குள்ள உனக்கு கேட்கணும். அப்போ அவங்களுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், எந்த மாதிரி பேசணும், எப்படி நான், ஏன்னா நான் மேனேஜ்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிற ஒரு பையன், அதாவது ஒரு MBA முடிச்சு வெளியில வந்திருக்கிற பையன் போது அவங்களை ஹேண்டில் பண்ற நாலேஜ் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா, புரியுதுங்களா? சோ அங்க இருந்துதான். அதுக்கப்புறம் டிஃபிகல்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஹானஸ்ட்லி இப்போ 6 மணி ஷிஃப்ட் முடிஞ்சது, 6 மணிக்கு எனக்கு வேலை முடிஞ்சது. நான் நினைச்சிருந்தேன் 6 மணிக்கு முடிஞ்சிருச்சு நான் வந்திருப்பேன். பட் எனக்கு அங்க 7:30 மணி வரைக்கும் இன்னொருத்தர் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு தான் வந்தேன். கரெக்டா 7:45 வந்து சுதர்ஷனா கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களோட நிவேதா கூப்பிட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். உங்க கமிட்மெண்ட்டை நான் கம்ப்ளீட்டா எப்படி சொல்றது, டிலே பண்ண முடியாது இல்லையா? சோ அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஹலோ சார், நீங்க திருநெல்வேலி பையன்? மதுரை பையன். அழகர் ஆட்கள் இறங்கிட்டாரா? இறங்கிட்டேன் சார், இனிமேல் தான் சார். சொல்லு சொல்லு. சார் உங்க சினி ஃபீல்ட் எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? குட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். சின்னதுல இருந்து எனக்கு சினிமா தான் பிடிக்கும், ஏன்னே தெரியல. சினிமானா பிடிக்கும். விளையாட பிடிக்குமான்னு தெரியாது, விளையாட படம் விளையாடுவேன். ஆனா சின்னதுல இருந்து சினிமா பிடிக்கும். இன்னொன்னு சொன்னா கொஞ்சம் ஃபிலிமியா இருக்கும், பட் உண்மை அந்த காதல் கொண்டேன்ல தனுஷ் நடிச்சார்ல, அதுதான் எனக்கு 10வது படிக்கிற வரைக்கும் கெட்டப். என் தலைமுடி, கண்ணாடி, அப்படிதான் இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் வரும்போதெல்லாம் எனக்கு நடிக்கணும்னு ஆசை கிடையாது, டைரக்ஷன் ஆகணும், பண்ணணும்னு ஆசை. இப்போ உங்ககிட்ட பேசுறேன் இல்லையா, இதை நான் ஒரு பிக்சரைசேஷன் பண்ணி விஷுவலைசேஷன் பண்ணா இன்னொரு 100 பேருக்கு ரீச் ஆகும். இப்படியே பேசிட்டு இருக்கும்போது காலேஜ் படிக்கும் போது தாடி மீசை இதெல்லாம் வர இவனுக்கு தனுஷ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு சத்தியமா நம்பிக்கையே இல்லை. பட் ஒரு கட்டத்துக்கு மேல டப் ஸ்மாஷ் பண்ண ஆரம்பிக்கும் போது, சும்மா ஒரு ஃப்ரெண்டு இப்படி சொல்றேன்னு ஆரம்பிக்கும் போது அது நல்லா இட் வாஸ் ஓவராலா எல்லாம் ரீச் ஆகல, என்னோட சர்க்கிள்ல அது ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு நடிகன் ஆகப்பட்டேன். அந்த படமும் படகால நல்லா வந்துச்சு, நல்லா ஓடிச்சு. அது லைக் யூடியூப்ல நல்ல வியூஸ் வந்துச்சு. அப்படியே அத ஆக்டிங் கரியரா சூஸ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இப்போ நீங்க டைரக்ஷன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிருந்தீங்கல்ல, சோ இப்போ டைரக்ஷன் இப்போ நம்ம 1 லைன் அந்த ஸ்டார்டிங் ஸ்டோரி கிரியேஷன், அப்போ உங்களோட பெஸ்ட் 1 லைன் நீங்க ஏதாவது கிரியேட் பண்ணிருக்கீங்களா? நிறைய பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கெரியர் பாத்துட்டு போகணும்னு நினைச்சிருப்போம், பட் சடனா நமக்குன்னு ஒரு சினிமான்னு ஒரு கெரியர் இருக்கும். சோ இத வீட்டுல யார்கிட்டயாவது சொல்லும் போது அஃப்கோர்ஸ் தே வில் டிமோட்டிவேட் அஸ். கண்டிப்பா நெகட்டிவா ஒரு அப்ரோச் வந்திருக்கும். அப்போ நமக்கும் ஒரு தாட் இருக்கும், நம்ம ஸ்டோரி பண்ணி நம்ம ஜெயிச்சிருவோம்னு கண்டிப்பா. சோ அந்த டைமையும் உங்க கரியர் திங்கையும் நீங்க எப்படி லேர்ன் பண்றதையும் எப்படி இன்டர் ரிலேட் பண்ணீங்க, எப்படி ஷெட்யூல் போட்டீங்க? ஆக்சுவலி நான் யூஜி முடிச்சு பிஜி ஜாயின் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா,
அதுக்கு மெயின் காரணமே நான் வேலைக்கு போனா என்னால சினிமா நடிக்க முடியலன்னு தான். சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது நான் 2 வருஷம் MBA வரும்போது அது நான் SNS ஜாயின் பண்ணதுனால என்னமோ தெரியல எனக்கு ஃபுல்லாமே நான் 2 இயர்ஸ் MBA கொடுத்துட்டேன். பட் நான் MBA முடிச்ச அந்த ஃபைனல் எக்ஸாம் போன மீட்டிங்ல கூட தான் சொல்லியிருந்தேன், போன இன்டர்வியூல கூட ஃபைனல் எக்ஸாம் எழுதும் போது நான் ஒரு படத்துல நடிச்சிட்டு வந்தா எழுதுனேன். ஆக்சுவலி as per the policy அதை நம்ம பண்ணக்கூடாது, காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அப்போஸ். பட் நான் படுகால நடிச்சு முடிச்சுட்டு தான் வந்து ஃபைனல் எக்ஸாமே எழுதுனேன். ஃபுல்லா தாடி வச்சு பெர்மிஷன் நான் வேற ஒரு ரீசன் சொல்லி பெர்மிஷன் கேட்டேன். வெளியில வரும்போது டெஃபினட்டா டிமோட்டிவேட்டிங் தாண்டி நான் வந்தது வந்து ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலை. எப்படின்னா நான் படிச்சு முடிச்சு வெளில வரேன், ஒரு படுகா படம் நல்லா போயிட்டு இருக்கு, இன்னொரு படம் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும்போது கோவிட் வந்துருச்சு. என்னால அதுலயும் போக முடியல, கிடைச்ச வேலையும் கிடைக்கல, போயிருச்சு. இதுக்கப்புறம் கோவிட்ல நான் வந்து ஜாயின் பண்றேன்னா யார் வேலை கொடுப்பா எனக்கு? அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்னா அந்த ஒரு கோவிட் முடிஞ்சு நான் திரும்பி ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனரா ஜாயின் பண்ற வரைக்கும் I suffered a lot. I suffered in the sense financially நான் சஃபர் பண்ணல. ஏன்னா எனக்கு அவ்வளவு செலவு கிடையாது. 100 ரூபாய் கொடுத்தாலும் 10 ரூபாய் செலவு பண்ணிட்டு 90 ரூபாய் திரும்பி வீட்டுக்கு கொடுத்துருவேன். அதனால எனக்கு அவ்வளவு பெரிய செலவு ஆகல. பட் சுத்தி இருக்கிற அந்த அந்த கைண்ட் ஆஃப் பீப்புளோட மென்டாலிட்டி புரிஞ்சது. எப்படி நம்ம என்ன இத்தனை நாள் நான் நினைச்சிருப்பேன் ரொம்ப நல்லா வேணும், அவன் ரொம்ப நல்லா வந்தான், பட் எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லைங்கும் போது அவன் அதை டிகிரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமா. அந்த ஒரு பீரியட்ல நான் லேர்ன் பண்ணும் போது இன்னொன்னு கத்துக்கிட்டேன். ஓகே, இதை என்னால பண்ண முடியுது. நான் அதாவது இத்தனை பேர் திட்டுறத என்னால ஓவர் கம் பண்ணி கேட்க முடியுது, அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணாம ஓகே நான் அமைதியா இருக்க தெரியுது அப்படின்னா டெஃபினட்டா நான் சினிமாக்கு போனாலும் வேலை பார்க்க முடியும், வேலைக்கு போனாலும் சினிமா நடிக்க முடியும்னு சொல்லி தான் நான் இன்னுமே நான் ஊட்டியில இருக்கிறதுக்கு ரீசன் அதான். இப்ப நான் வேலைக்கு போறேன், எனக்கு 9 hours தான் ஷிஃப்ட், பட் நான் 9 hours இல்ல 10 hours ஒர்க் பண்ணுவேன், 11 hours ஒர்க் பண்ணுவேன். எப்ப எனக்கு கால் முடியுதோ கால் முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு அந்த கால் முடியணும். அந்த கால் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரத்தை திடீர்னு 2 நாள் ஷூட்டிங் அப்படின்னா மேனேஜர் கிட்ட சார் இந்த மாதிரி 2 நாள் இருக்கு எனக்கு வேணும் அப்படின்னா டெஃபினட்டா நம்மளோட ஒர்க் நேச்சர் கரெக்டா இருந்து நம்ம ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா இருந்தா யாரும் டிலே பண்ண மாட்டாங்க. நீ கேட்ட கேள்வி கரெக்ட். நான் இருக்கிற வேலையில கரெக்டா இருக்கிறதுனால எனக்கு அடுத்த சினிமா பண்ணும் போது வந்து எனக்கு ஈஸியா இருக்கு. இப்போ 4 படம் நான் நடிக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்லை, எனக்கு லீவ் இல்லைங்கும் போது நான் சொன்ன மாதிரி நிறைய பசங்களை நடிக்க வச்சுட்டேன். அது எனக்கு சந்தோஷம். ஓகே, இப்போ நான் அடுத்த படம் பண்ணும்போது நான் அழகா 1 month லீவ் போட்டு போகலாம், 15 days சிக் லீவ் போட்டு போகலாம், மெடிக்கல் லீவ் போட்டு போகலாம். இட்ஸ் அப் டு த கம்பெனி பாலிசி. பட் வேலைக்கு போகும்போது வேலையில இருக்கும் போது எனக்கு சினிமா என்னதான் தோட்டம் வந்தாலும் வேலையை நான் 100% முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சினிமா பார்க்கணுங்கிறது சினிமா தான் எனக்கு கத்து கொடுத்துச்சு. நானா கத்துக்கல, சினிமா தான் எனக்கு கத்து கொடுத்துச்சு. வெரி கிரேட் சார், வெரி எஸ், தேங்க் யூ. ஹலோ சார். நிவேதிதா சொல்லுங்க. நிவேதிதா சொல்லுங்க. சாரி. யூஜி பண்ணும்போதே உங்களுக்கு வந்து சினிமால இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா சார், இல்ல பிஜி வந்ததுக்கு அப்புறம்? 5வது படிக்கும் போது கிளாஸ்ல என்ன ஆவேன்னு கேட்கும் போது டைரக்டர் ஆவேன்னு தான் சொன்னேன். 5th படிக்கும்போது என்னப்பா ஆமா எனக்கு அப்போ டைரக்டர்னு ஒரு பர்சன் இருக்காருன்னு தெரியும். பட் அது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு தெரியாது. பட் என்ன ஆகணும்னு கேட்கும் போது நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம், when I was completing my 5th standard I said like I will become a director. படிச்ச MBA எனக்கு சினிமால எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டிடியூட்னு ஒரு சாப்டர் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? HRல யாராவது படிச்சிருக்கீங்களா? ஆட்டிடியூட், பர்சனாலிட்டி அண்ட் ஆட்டிட்யூட் படிச்சிருக்கோம். பர்சனாலிட்டி ஆட்டிடியூட் எந்த செம்ல படிச்சாலும் படிச்சிருக்கீங்கல்ல? கேக்குதுங்களா? அந்த ஆட்டிடியூட்ங்கிறது என்னென்ன கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ் இருக்கு? ஆட்டிடியூட், சோ ஒரு HRனாலோ ஒரு MBAனாலோ ஆட்டிடியூட் இருக்கணும். எந்த இடத்துல வாய்ஸ் கம்யூனிகேஷன் ஒரு சாப்டர் ஒரு தனி சப்ஜெக்டே படிச்சிருப்பீங்க இல்லையா? கரெக்டா? எக்ஸிகியூட்டிவ் கம்யூனிகேஷன் ஒரு பேப்பர் இருக்கும், இருந்துச்சா? எஸ் சார். டைரக்ட் கம்யூனிகேஷன், இன்டைரக்ட் கம்யூனிகேஷன், ஃபார்மல், இன்ஃபார்மல் படிச்சீங்களா இதெல்லாம்? சார் செகண்ட் இயர் வந்து நான் 15 days வந்து ட்ரைனிங் போயிட்டோம் சார். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ல வர்றதப்பா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ல செகண்ட் செம்ல வரும்பா. இது மேட்டர் எந்த இடத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஃபார்முலா இருக்கணும், இன்ஃபார்முலா இருக்கணும், எந்த இடத்துல கரெக்டா இருக்கணும். ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னா பண்ணிக்கலாம். ஸோ நான் MBA படிக்கும் போது எனக்கு இது ப்ராக்டிக்கலாவும் சொல்லி கொடுத்தாங்க, ப்ராக்டிக்கலா நானும் கத்துக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு டோன்ல பேசுவேன், சார் கிட்ட ஒரு டோன்ல பேசுவேன், சார் அங்க நிக்கும் போது பெஞ்சில இருந்து ஒரு டோன்ல பேசுவேன், சார் கிட்ட போய் நிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஒரு டோன்ல பேசுவேங்கிறது நான் I just practiced myself completely. சார் எனக்கு இன்னொரு क्वेश्चन சார். ப்ளீஸ் நேகா. லைக் இப்போ ஒர்க் போறீங்க, டைரக்ஷன் பண்றீங்க, லைக் கெரியரையும் ஒர்க் லைஃப் பேலன்ஸையும் எப்படி நீங்க ஈக்குவல் பண்றீங்க சார்? ப்ராக்டிக்கலா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம்.
இப்போ அட் ப்ரெசென்ட் இப்போ பாத்தீங்கன்னா என் ஒய்ஃப் கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஏன்னா நான் அவளை அங்கதான் கோயம்புத்தூர்ல தான் ஹாஸ்பிட்டல்ல காட்டிட்டு இருக்கேன், ஸ்ரீசக்தி கிளினிக்ல. இப்போ அவ அங்க இருக்கா, நான் இங்க இருக்கேன். ஆஸ் பர் த இப்போ 8 மந்த்ஸ் அவ கூட நான் இருந்துட்டேன். இப்போ 9th மந்த் தான் இப்பதான் நான் அவ கூட மெயினா இருந்திருக்கணும், பட் என்னால இருக்க முடியல. ஆனா நான் கிளியரா சொல்லிட்டேன், நான் ஒர்க்கை விட்டேன்னா ஐ கேனாட் பி வித் யூ. என்னால அடுத்த மாசம் சஸ்டெயின் பண்ணணும், சர்வை பண்ணணும், கஷ்டம். சோ இந்த ஒரு பிரேக்கை எனக்கு நீ ஒர்க்குக்காக கொடுன்னு சொல்லி என் ஒய்ஃப் எனக்கு கொடுத்துருக்கிறதாகட்டும், என் ஃபேமிலி எனக்கு கொடுக்கறதுக்காகட்டும், இந்த ஒரு சப்போர்ட்டோ டைரக்டோ இன்டைரக்டோ ஃபேமிலி மூலியமா எனக்கு கிடைக்கிறதுனால என்னோட ஒர்க்கை நான் பேலன்ஸ் பண்ணி போக முடியும். இப்போ அடுத்த மாசம் ஒரு படம், கிளைமேட் நல்லா இருக்கு, படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி என்னவே கேட்காம சில டைம்ஸ் ஆர்டிஸ்ட் லிஸ்ட்ல பேர் சேர்த்திருவாங்க. நாங்க போய் நடிக்க முடியல அப்படின்னா அதுக்கு நான் வேலிடான ரீசன் சொல்லணும். அந்த வேலிடான ரீசன் வேலையா இருந்தா யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அன்வான்ட் ரீசனா இருந்தா மட்டும் தான் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிங்க போது நான் என்ன பண்ணுவேன்னா, அதை நடிச்சே ஆகணும், அது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா வேலையில எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ண என்னோட மேனேஜரை ட்ரை பண்ணுவேன். அவ்வளவுதான். ஸோ நம்மளோட அட்மாஸ்பியருக்கு நம்ம எப்படி இருக்கோம். சொல்லுங்க சொல்லுங்க, அகிலே சொல்லுங்க. நான் ஸ்லேவ் தான், அதை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்ற ஐ ரிமைன், அதாவது இவன் எனக்கு அடிமைதான் என்னைக்குமே அப்படிங்கிற ஒரு வேர்டு, சரியா? அது ஆங்கிலேய காலத்துல அவன் சொன்ன மாதிரி விஜய் நல்ல ஸ்லேவ் ஐ ரிமைனுங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி அது வேண்டாம். ஸோ நான் நேற்றுல இருந்து யாராவது ஒருத்தன் கூகுளாவது பண்ணிருந்தீங்கனாலும் வந்திருக்கோம், நீங்க பண்ணல, சரி தப்பு இல்லை, இனிமே அப்படி இருக்காதீங்க. என்னைக்கும் ஹெச்ஆரா இருக்கிற பசங்க ரிசர்ச்ல மட்டும் டாப் எண்ட்ல இருக்கணும். அவன் கேட்கறதுக்கு முன்னாடி நமக்கு பதில் இருக்கணும், புரியுதுங்களா? புரியுதுங்களா? ரைட். ஜெகதீஷ், அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்சுவலி லிட்லர்ங்கிறது எஸ்டாப்லிஷ்ட் ஆன ப்ராடக்ட். அதனால வந்து 99% கெஸ்ட் டு கெஸ்ட் ரெஃபரன்ஸ்ல வந்துரும். அபார்ட் ஃப்ரம் தட் வந்து ஜி டிவி இருக்குல்ல, ஜி சினிமா, ஸோ ஜி கம்ப்ளீட்டா அது நமக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்ட்னரா இருக்காங்க. பட் இங்க இல்ல, கர்நாடகாலையும் நார்த் இந்தியாலையும் அது ஒர்க் ஆகும். அபார்ட் ஃப்ரம் தட் இப்போ என்னோட மேனேஜர்ஸ், என்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து இப்போ டிடிஎஃப் மீட்டிங் மதுரையில இருக்காங்க, ஊர்ல தான் இருக்காங்க விஸ்வா. ஸோ அங்க இப்போ டிடிஎஃப் மீட்டிங் போயிட்டு இருக்கு, அதாவது ஆல் இந்தியா டிடிஎஃப் மீட்டிங். அங்க போகும்போது இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். அகல்யா, சார் உங்க பிரைமரி காம்படிட்டர்ஸ் நம்மளோட காம்படிட்டர் அப்படின்னா இப்போ ஊட்டியில வந்து ஹோட்டல் பேர் நான் சொல்ல மாட்டேன், பட் நம்மளோட டீம் வந்து டிஃபரெண்டா எப்படி சொல்றது, ஊட்டியில 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ஊட்டியில 2 ப்ராப்பர்ட்டி ஆகுது அப்படின்னா மெயின் ஊட்டியில இருக்கு, அது கம்ப்ளீட்டா ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு மேக்ஸிமம் காம்படிட்டர்ஸ் கிடையாது. டெஸ்டினி த ஃபார்ம் ஸ்டேன்னு சொல்லிட்டு அது ஊட்டில இருந்து 1 மணி நேரம் வித்தியாசத்துல இருக்கு, அவிலாஞ்சிங்கிற இடத்துல இருக்கு. அங்க வந்து அது 110 ஏக்கர், அது கம்ப்ளீட்டா வேற தீம், லைக் அட்வென்ச்சர் ஓரியன்டட். ஸோ அதனால அதுக்கு காம்படிட்டரா அதுக்கு நேராவே இன்னொரு ஹோட்டல் இருக்கு, பட் வேற டெஸ்டினி மாதிரி அது இல்லை. ஸோ ஊட்டியில இருக்கிற லைக் 4 ஸ்டார் கேட்டகரி வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே காம்படிட்டரா எடுத்துக்கலாம். பட் நம்மளோட தீம் பேஸ்ட் வேறங்கிறதுனால நமக்கு அவ்வளவு காம்படிட்டர்ஸ் கிடையாது. ஒன்லி திங் ரேட் வேரியேஷன்ல மேபி பிரைஸ் வேரியன்ஸ்ல அவங்க மாறுவாங்களே தவிர, அபார்ட் ஃப்ரம் தட் தேர் இஸ் நோ கைண்ட் ஆஃப். ஏன்னா சென்டகோர் ஐலாண்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது கார்வார்ல இருக்கு. அது இந்தியாலேயே வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு ஐலாண்ட் அதுதான். ஸோ அப்படிங்கும் போது டெஃபினெட்லி இட் வில் பி அரௌண்ட் அவுட் ஆஃப் த காம்படிட்டர் தான். நமக்கான ஒரு செக்டர், அந்த செக்டர்ல தான் நம்ம மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். நீங்க இது ஸ்டார்ட் பண்ணல உங்களுக்கு ஒரு மிஷன் இருந்திருக்கும், அந்த இங்க எஸ்பெஷலி லிட்லர்த்துக்கு நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு இருந்த விஷயம் என்னன்னா, நான் கம்ப்ளீட்டா ரிசர்வேஷன் ஹேண்டில் பண்றேன்னா எனக்கு கெஸ்டோட என்கொயரி கேட்டு அவங்களுக்கு நான் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஹெச்ஆர் வேலை செஞ்சு ஹெச்ஆர்வே இன்டர்ன்ஷிப் முடிச்சு வந்ததுனால எம்ப்ளாய் ஓரியன்டா தெரியும், பட் லீமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கறது எப்படிங்கிறது எனக்கு அந்த நாலேஜ் இல்லாம இருந்தது. பட் வென் ஐ கேம் இன்டு த எக்ஸாக்ட்லி அந்த ஒர்க்கு நான் வந்து ஜாயின் பண்ணி வித்தின் 1 வீக்ல நான் ட்ரெயின் ஆயிட்டேன். ட்ரெயின் ஆன அந்த செகண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு, அந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணி ஓடிட்டு இருக்கேன். ஸோ அந்த மெயினா நான் சொல்லணும்னா, நான் சேல்ஸ் இருக்கிறதுனால டார்கெட் மட்டும் தான் எனக்கு மெயின் மோட்டிவ். மோர் தென் சர்வீஸ் இருந்தாலும் அந்த சர்வீஸ்ல டார்கெட் ஓரியன்டட் இருக்கு, அந்த டார்கெட் மட்டும் தான் எனக்கு மெயின் ப்ரியாரிட்டி. ஓகே சார்.
சார் இப்போ நீங்க வந்து கஸ்டமருக்கு ரூம் புக் பண்ணி தருவேன்னு சொன்னீங்க சார். அது வந்து ஒவ்வொரு கஸ்டமர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அவங்க எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க ஒவ்வொரு கஸ்டமர்? நைஸ். ஆக்சுவலி கெஸ்ட்டை ஹேண்டில் பண்றது வந்து ஆபரேஷனல் டீம், அதாவது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டீம் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ரெஸ்டாரண்ட் போனாங்கன்னா சர்வீஸ் டீம் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. நாங்க வந்து புக்கிங் மட்டுமே எடுத்து கொடுக்குற ஒரு ப்ராசஸ் இருக்கிறதுனால அவங்க அங்க போறதுக்கு முன்னாடியே 99% அவங்களுக்கு என்ன தேவை என்ன வேணுங்கிறது கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அங்க நம்ம அவங்களுக்கு புக்கிங் எடுப்போம். அப்படிங்கும் போது 99.9% என்ன கெஸ்டோட ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அங்க போகும்போது மேபி நம்ம கிட்ட போன்ல பேசும்போது அழகா பேசியிருப்பாங்க, இன்னும் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். பட் அங்க போகும்போது அவங்களுக்கு மேபி அந்த அசிஸ்ட் பண்ண ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டீம் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கலாம். அது அவங்க எப்படி காட்டணும்னு தெரியாம கைண்ட் ஆஃப் இஷ்யூ நடக்கும். அங்க நடக்கிறது கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். பட் நம்மளோட ப்ராசஸ் என்னன்னா நமக்கு ரூமோட என்கொயரி ரூமோட ரிக்குவயர்மெண்ட் எடுத்து முடிச்சு அனுப்புறதோட நம்ம வேலை முடிஞ்சது. அங்க போய் எக்ஸிகியூஷன் பண்ணும்போது அவங்க தான் பாத்துக்கணும். பட் மோஸ்ட் ப்ராபபிளி ரிசர்வேஷன் டீமுக்கு தான் அந்த ப்ராப்ளம் வரும். இப்ப நீ கேட்ட மாதிரி இப்போ ரீசெண்டா ஒரு 4 days பிஃபோர் ஒரு விஷயம் நடந்தது. எப்படி நடந்ததுன்னா அவர் வந்து புக் பண்ணது வந்து அவங்களோட ஒய்ஃப் புக் பண்ணாங்க என்கிட்ட பேசி. அவங்க பேசி புக் பண்ணும்போது 2 nights புக் பண்ணாங்க. சரிங்களா? 2 nights புக் பண்ண உடனே ஐ கேம் அண்ட் ஐ கோ ஹெட் வித் புக்கிங் அப்படின்னு சொல்லி தான் அவங்க 2 nights புக் பண்ணாங்க. 2 nights புக் பண்ணக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி வரும்போது அந்த இடத்துல ஃப்ரண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட் பையன் இல்ல, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பையன் இருந்திருக்கான். ஹோட்டல் பாலிசி பிரகாரம் இப்ப நாளைக்கு நீங்க எங்க ஹோட்டல் எடுத்து போனாலுமே எதர் நீ புக் பண்ணிட்டு போனாலும் இல்ல வாக்கிங் பண்ணிட்டு போனாலும் ஃபுல் பேமெண்ட் டெஃபினட்டா பே பண்ணணும். சரிங்களா? இப்ப 1000 ரூபாய் ரூமுக்கு இருக்குன்னா டெஃபினட்டா இப்போ அட்வான்ஸ் நான் 500 ரூபாய் வாங்கியிருக்கேன் ஆன்லைன்ல அப்படின்னா இன்னொரு 500 ரூபாய் டெஃபினட்டா அவங்க பே பண்ணாதான் செக்கிங் கொடுப்பாங்க. இது ஹோட்டலோட பாலிசியில இருக்கு. அதே மாதிரி இப்ப கேன்சல் பண்ணணும்னா இப்போ எக்ஸாம்பிள் அக்டோபர் 2ஆம் தேதி எனக்கு செக்இன் இருக்கு, எனக்கு லீவ் இருக்கு, நான் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னா அவங்க இன்கேஸ் அந்த புக்கிங்கை கேன்சல் பண்ணணும்னா 7 days ப்ரியோர் கேன்சல் பண்ணணும். ஒவ்வொரு ஹோட்டலுக்கு ஒவ்வொரு பாலிசி இருக்கும். எங்களோட ஹோட்டல்ல வந்து 7 days ப்ரியோர் கேன்சலேஷன் பண்ணணும். அப்படி கேன்சலேஷன் பண்ணாங்கன்னா 5% சர்வீஸ் சார்ஜ் போக ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. பட் நிறைய கெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் மூமெண்ட்ல நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணிப்போம். அந்த 2 நைட்டுக்கு புக் பண்ண கெஸ்ட்டுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சர்வீஸ் பையன் வந்திருக்க பையன் வந்து ஹிந்தி பையன், நார்த் இந்தியன் புது பையன் போது என்ன பண்ணிட்டான், நீ காசு கொடு இல்லைன்னா நான் செக்இன் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி அவன் பேசியிருக்கான். அவனோட வேலையை செஞ்சிருக்கான். பட் அவங்களுக்கு அது அப்படி கன்வே ஆயிருக்கு. அப்போ அந்த இடத்துல போன உடனே எனக்கு டைரக்டா கால் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, நீங்க இப்படி புக்கிங் எடுத்தீங்க, நீங்க சொன்னதுனால தான் வந்த இங்க கிட்ஸ் பிளே ஏரியா இல்லைங்கும் போது நான் உங்களுக்கு ஐட்டினரி கொடுத்தேன். எப்படி ஐட்டினரி கொடுத்தேன்னா, சார் இன்னைக்கு நீங்க ஊட்டி வந்துட்டீங்க, இப்ப 3 மணி ஆயிடுச்சு, இப்ப நீங்க ரிலாக்ஸா ஒரு 6 o'clock ஒரு 5:30 வரைக்கும் ரிலாக்ஸ் ஆயிட்டு அழகா நீங்க மார்க்கெட் வாங்க, மார்க்கெட்ல இருக்கிற ஹோம்மேட் சாக்லேட்ஸ் ஊட்டி வரைக்கும் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கிக்கங்க, குழந்தையும் வெளியில கூட்டிட்டு போன மாதிரி ஆகும். நாளைக்கு மறுநாள் வந்து டாய் ட்ரெயின் புக் பண்ணுங்க, ஊட்டி டு குன்னூர் வரைக்கும் புக் பண்ணுங்க, குன்னூர் புக் பண்ணிட்டு குன்னூருக்கு போய் லோக்கல் சைட் சீயிங் முடிச்சுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டே டைம் இருந்ததுன்னா அழகா நீங்க பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், தொடப்பட்ட வியூ பாயிண்ட் இதெல்லாமே முடிச்சிட்டீங்கன்னா நீங்க 2 நைட் ஆட்டோமேட்டிக்கா பாஸ் ஆன் ஆயிரும் சார். நான் சொன்னக்கு அப்புறம் he paid around rest of the amount அவங்க பே பண்ணாங்க. சோ அந்த ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டியும் நமக்கு வரணும். ஏன்னா அந்த இடத்துல ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பையன் பேசல எனக்கு தெரியாதுன்னு நான் போக முடியாது. ஏன்னா எனக்கு கண்டிப்பா ரூம் ஓடணும், எனக்கு டெஃபினட்டா ரூம் நான் சேல் பண்ணி ஆகணும். அப்ப சேல் பண்ணணும் போது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் பர்சன் அந்த இடத்துல இஷ்யூ இருக்கும் போது we should take a responsibility. சோ அப்படிதான் அந்த 2 நைட்டுக்கு அவர் நம்ம கன்சிடர் பண்றதே பெரிய விஷயம். ஆனா அவர் நம்ம கொஞ்சம் அவருக்கு சொல்லி கொடுத்து அவரோட ஐட்டினரி இது வந்து அந்த சர்வீஸ் பையன் பண்ணிருந்தா எனக்கு ப்ராப்ளமே இல்லை. சார் வந்திருக்கீங்க இந்த டைம் ஆச்சு இப்படி, ஏன்னா நமக்கு ரூம் சேல் ஆகணும் ஒண்ணு, 2வது கெஸ்ட்டுக்கும் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்கணும் இல்லையா? இப்படி இருக்கும்போது நம்ம அந்த கெஸ்டோட ரிக்வயர்மெண்ட் என்னங்கிறது போன் பேசும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அது நீங்க ஒர்க் பண்ண வீக் பண்ண யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த எக்ஸாக்ட் நாலேஜ் அபவுட் த கெஸ்ட் ஆர் எக்ஸாக்ட் நாலேஜ் அபவுட் த கஸ்டமர். ஸோ அது இருக்கும்போது நம்ம என்ன சொன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறது கிளியரா தெரியும். அதனால தாராளமா நீங்க அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சின்ஸ் ஐ வாஸ் into a training industry ஈஸியா ஆட்டிடியூட் நான் ஹேண்டில் பண்ணிடுவேன். ஓகே அவங்களுக்கு இதுதான் இருக்கா, இது இருக்கு, இப்படி பண்ணிக்கலாம். முடியவே முடியாது நீ கேட்ட மாதிரி கடைசியில ப்ராப்ளம் முடியவே முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஹோட்டல்ல இருந்து ஏதாவது காம்ப்ளிமெண்டரி ஃபுட்டு கொடுப்பாங்க, இல்ல காம்ப்ளிமெண்டரி லைக் ஸ்பா டோக்கன்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க, இல்லைன்னா ஆக்டிவிட்டிஸ் சார்ஜபிள் இருக்கிறது கொடுப்பாங்க. அந்த மாதிரி நடக்கும். ஹோட்டல்ல என்னென்ன எம்ப்ளாயிஸ் இருக்காங்க சார், எவ்வளவு பேர் இருக்காங்க சார்? வெரி குட் கொஸ்டின். ஹோட்டல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹைரார்கி நீங்க படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஹைரார்கின்னா தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? தெரியும்னா தெரியும் சொல்லுங்க, தெரியல சார்.
சரி, மேனேஜர் ஆக்சுவலி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சொல்றேன், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஒரு ஹோட்டல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சபரீஷன் ஒரு ஹோட்டல் இருக்குன்னா, இந்த சபரீஷன் ஒரு ஹோட்டலுக்கு என்னென்ன தேவை சொல்லு பார்ப்போம் விஸ்வா. ஃபர்ஸ்ட் என்கிட்ட 10 ரூம் இருக்கு. என்கிட்ட ஒரு 10 ரூம் எடுத்துக்கலாம் ஈஸியா. 10 ரூம் இருக்கு. அந்த 10 ரூமுக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன தேவை? இந்த மெட்டீரியல், இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாமே. சரிப்பா, என்ன மாதிரி எம்ப்ளாயிஸ் தேவை? ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு எம்ப்ளாயி தேவை, ரிசப்ஷன்ல ஒருத்தவங்க தேவை, நெக்ஸ்ட் வந்து கிளீனர் அப்புறம் வந்து இவங்க எல்லாரும் ஹையர் பண்றதுக்கு நீ HR தானே படிக்கிற? ஹெச்ஆர். ஓகே, ஆக்சுவலி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, ஒரு ஹோட்டலுக்கு ஒரு GM இருப்பாங்க, ஜெனரல் மேனேஜர் இருப்பாங்க, மேனேஜிங் டைரக்டர் ஓனரா இருப்பாங்க, GM ஒருத்தங்க இருப்பாங்க. GMக்கு கீழே ஆபரேஷன் மேனேஜர் OM இருப்பாங்க. ஆபரேஷன் மேனேஜருக்கு கீழே அவங்களோட டிவிஷன்ல சம்டைம்ஸ் நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்தா ஆபரேஷன் மேனேஜர் 2 பேர் இருப்பாங்க, இல்லைன்னா ஒருத்தங்க இருப்பாங்க மேக்ஸிமம். ஸோ ஆபரேஷன் மேனேஜர் கீழே யார் வருவாங்கன்னா, நீ சொன்ன ரிசப்ஷன் சொன்ன இல்லையா, அதுக்கு பேர் ரிசப்ஷன் கிடையாது, ஃப்ரண்ட் ஆஃபீஸ். இனிமே தெரிஞ்சுக்கங்க, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜர் இருப்பாங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜருக்கு சேம் ஈக்குவலா இன்னொருத்தர் நீங்க சொன்னீங்களா கிளீனிங் பண்றதுக்கு வேணும், அது ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப், ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் இருப்பாங்க. சம்டைம்ஸ் பெரிய ஹோட்டல்ல இருந்தா ஹவுஸ் கீப்பிங் மேனேஜர் கூட இருப்பாங்க. இதனாலும் நமக்கு மெயின் ப்ரியாரிட்டியா வேணும். ஏன்னா கெஸ்ட் வர போறாங்க, தங்க போறாங்க, இருக்க போறாங்க. பிளஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பிளஸ் HR டிபார்ட்மெண்ட். HR டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு சோர்ஸ், கம்ப்ளீட்டா ஹியூமன் சோர்ஸ்ல இருந்து நமக்கு ரிசோர்ஸ் பண்ணி கொடுக்கறது. இந்த 6 கேட்டகரி டெஃபினட்டா இருக்கணும். அது போக இன்கேஸ் நீ ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன்னா, ரெஸ்டாரண்ட்க்கு ஒரு மேனேஜர் இருக்கணும், அந்த மேனேஜருக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ஒரு கேப்டன் இருக்கணும், அந்த கேப்டனுக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்கணும். So general manager, operational manager, front office manager plus housekeeping manager plus restaurant manager bar கூட handle பண்ணிப்பாங்க sometimes. So restaurant manager plus housekeeping supervisor and subordinates along with that, இது எல்லாத்தையும் தாண்டி கேட் க்ளோஸ் பண்றதுக்கும் திறக்கிறதுக்கும் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கணும். சரிங்களா? ஓகே சார், தேங்க்ஸ். பிளஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், நீங்க சொன்ன ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் டெஃபினட்டா இருக்கணும். ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரன் ஆகுறது இந்த மேக்ஸிமம் சின்ன ஹோட்டலா இருந்தாலும் பெரிய ஹோட்டல் இந்த 6 கைண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் டெஃபினட்டா இருக்கும். இப்போ நாங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸ் தனியா இருக்கு, ரிசர்வேஷன் டிபார்ட்மெண்ட் எங்களோட தனியா இருக்கு. ஏன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கிறதுனால ரிசர்வேஷன் டிபார்ட்மெண்ட் தனியா நம்ம பண்ணிருக்கோம். சில ஹோட்டல்ல ஃப்ரண்ட் ஆஃபீஸ்க்கும் பிளஸ் ரிசர்வேஷன் ரெண்டுமே ஒரே பர்சன் ஒரே டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணாலும் பண்ணுவாங்க ஆஸ் பர் த count of the room. Yeah. ஓகே சார், தேங்க் யூ சார். இல்ல சார்ங்கிறத விடுங்களேன்டாப்பா, சபரீஷனாவது கூப்பிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. So mostly வந்து எல்லா சீசன். குட் மார்னிங் சார். சார் குட் ஆஃப்டர்நூன். குட், நேரத்துல அதான் சொல்லலாம்னு இருந்தேன். குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க. இருமா சார், இப்போ எல்லா சீசன்லயுமே வந்து ஹோட்டல் வந்து ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சம்மர் சீசன்ல மட்டும்தான் இருக்கும். அதை எப்படி சார் மேனேஜ் பண்றீங்க? அப்ப அது எப்படின்னா, இப்போ நீங்க என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுத்திருக்கீங்க? HR and finance. ஃபினான்ஸ், நைஸ். சோ எதுல வேலை செய்யணும் உங்களுக்கு, HRக்கா ஃபினான்ஸ்க்கா? சார் படிக்கும் போதெல்லாம் வந்து ஃபினான்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா இப்போ எல்லாம் நிறைய பக்கம் பார்க்கும்போது HR வந்து நல்லா இருக்கும்னு தோணுது. இல்ல, நீ ஃபினான்ஸ் உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ தாராளமா ஃபினான்ஸ் எடு. ஏன்னா அப்படின்னா என் ஃப்ரெண்டு பூதேஷ்னு சொல்லிட்டு அவனும் எஸ்என்எஸ்ல தான் படிச்சான். அவனுக்கு நல்லா தெரியும், அவனால அந்த கெப்பாசிட்டி இருக்கு, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவான், அக்கௌண்ட்ஸ் டேலி பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். நான் எனக்கு ஃபினான்ஸே வேணான்னு இருந்தான். பட் ஆஃப்டர் தட் he joined ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். அவ்வளவு அழகா சேலரி வாங்கினா. இப்ப அதை விட்டு வேற கம்பெனி போயிட்டான்னு வைங்க. பட் ஃபினான்ஸோட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஃபினான்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீ HRக்கு வர வேண்டாம்னு சொல்ல, ஃபினான்ஸ் மட்டும் பாரு. ஏன்னா ஃபினான்ஸ்ங்கிறது அந்த ஒரு மைண்ட், அதை உட்கார்ந்து நீ சொல்ற மாதிரி பார்த்து அது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஃபினான்ஸ்க்கு போற மாதிரி இருந்தா டெஃபினட்டா வித்தவுட் எனி டவுட் ஃபினான்ஸ்க்கே போயிருங்க. சரிங்களா? இப்ப என்னன்னா, ஊட்டி பொறுத்த வரைக்கும் சீசன் டைம் அப்படிங்கிறது 2 சீசன். ஒன்னு ஃபர்ஸ்ட் சீசன், இன்னொன்னு 2வது சீசன். நடுவுல தான் ஹாஃப் சீசன். ஃபர்ஸ்ட் சீசன் எப்போ வரும்னா, இப்பெல்லாம் மார்ச் 15 ஆரம்பிக்குது. மார்ச் மிட் ஆஃப்ல இருந்து ஜூன் எண்ட் வரைக்குமே டாப் பீக் சீசன் தான். அன்னைக்கு 3000 ரூம் மார்ச் 15 இருந்து ஜூன் எண்ட் வரைக்கும் 3000 ரூம் 13,000 கூட விற்கலாம். புரியுதுங்களா?
சோ நான் வெயிட் பண்றது இப்ப நான் இப்போ ஜூன் முடிச்சக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஜூலை ஆகஸ்ட்ல இப்பெல்லாம் 15 ஆகஸ்ட் 15 வீக் டேஸ்ல வந்துச்சுன்னா லாங் வீக்கெண்ட் இருக்கும். இல்லைன்னா செப்டம்பர்ல தான் செகண்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னா வயநாடுல ஒரு இஷ்யூ ஆச்சு இல்லைங்களா, வெரி சாரி ஃபார் தட். பட் அந்த இஷ்யூ ஆனதுனால ஊட்டிக்கு யாருமே டிராவல் பண்ணல. ஊட்டில அவ்வளவு எந்த ஒரு டிசாஸ்டர்ஸும் ஆகல, காட்ஸ் கிரேஸ். பட் ஊட்டில யாருமே டிராவல் பண்ணல. அப்ப எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா மார்ச்ல இருந்து ஜூன் வரைக்கும் நாங்க ஹேண்டில் பண்ண டார்கெட் இப்போ ஒரு 7 crores நாங்க அந்த 4 months 7 crores வச்சிருந்தோம்னா நாங்க 9 crores பண்ணி கொடுத்துட்டோம். ஆனா அதே ஜூன் எண்ட்ல இருந்து ஆகஸ்ட் எண்ட் வரைக்கும் எங்களுக்கு கொடுத்த டார்கெட்டே 4 crores தான் எங்களால ஹேண்டில் பண்ண முடியல. புரியுதுங்களா? ஆனா நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும், எல்லா எக்ஸ்பென்சஸ் பார்க்கணும்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். புரியுதா? ஓகே சார். சோ அதுதான். சோ நம்ம வந்து டார்கெட் இப்போ நாளைக்கு அக்டோபர் பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வீக் கேலண்டர் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஃபர்ஸ்ட் வீக்ல லாங் வீக்கெண்ட் வருது. அதே மாதிரி அக்டோபர்ல லாஸ்ட் வீக்கெண்டும் லாங் வீக்கெண்ட் வருது. கரெக்ட்டுங்களா? சோ இந்த 3 மாசம் விட்டதை டெஃபினட்டா, அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கூட நாங்க மிஸ் பண்ணதை இந்த அக்டோபர்ல இருந்து நவம்பருக்குள்ள பிடிக்கணுங்கிறது எங்களோட டார்கெட். அப்போ அது ப்ரெஷரா இருக்கும். நீ சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே சார், தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் சார். உங்க கஸ்டமருக்கு நீங்க எந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுங்க சார்? உங்களோட ரெகுலர் கஸ்டமருக்கு சரி, நியூ வர கஸ்டமருக்கு சரி, உங்களால என்ன மாதிரி ஆஃபர் ப்ரொவைட் பண்ண முடியும்? அதர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இல்லாத சப்போர்ட்ஸ்லாம் உங்களால எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி கேளுங்க சார். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல புரியல. இல்ல ஐ மீன் சர்வீசஸ் லைக் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுக்குறோம், மற்ற ஹோட்டல்ல ப்ரொவைட் பண்ண முடியாது, உங்களால நீங்க என்ன எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் சார். விச் இஸ் யுவர் ஸ்பெஷல் ஃபார் தட் ஆஃபர்ஸ்? ஆபரேஷன் டீம்ல இருக்கிற ஆஃபர்ஸ் தாண்டி நம்ம வெளியில எதுவும் பண்ண முடியாது. இப்ப நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா எல்லா ஹோட்டலும் இருக்கிற மாதிரி தான் ரெகுலரா மீட் லைக் வர கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கவுண்டட் ரேட் இருக்கும், ஒரு பெர்சன்டேஜ் லெவல் இருக்கும். இப்போ நார்மலா புதுசா புக் பண்றவங்களுக்கு 5%னா ரெகுலரா வர கெஸ்ட்டுக்கு 15% வரைக்கும் கொடுத்துருக்கோம். அபார்ட் ஃப்ரம் தட் இப்போ ரெகுலரா இப்போ ஊட்டிக்கு வந்து 2 நைட் புக் பண்ணி இப்போ நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் புக் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த டிராபிக் இந்த மாதிரி இடத்துல இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு பீஸான வேணும், ஊர் சுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நான் அமைதியான ஒரு இடத்துல இருந்தா போதும்னு நினைப்பாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா டெஸ்னில வந்து இப்போ அட் பிரசன்ட் என்ன பேக்கேஜ் போயிட்டு இருக்கேன்னா பே ஃபார் 2 nights ஸ்டே 3rd night காம்ப்ளிமெண்ட்ரி. அதாவது 2 நைட்டுக்கு நீங்க பே பண்ணீங்கன்னா 3rd night காம்ப்ளிமெண்ட்ரி. இது எல்லாருக்குமே இருக்கு, நாட் ஓன்லி ஃபார் த ரெகுலர் கெஸ்ட் அண்ட் ஆஃப்டர் லைக் நியூ கஸ்டமர்ஸ் அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே இருக்கு. அந்த பேக்கேஜ் பே ஃபார் 2 nights ஸ்டே ஃபார் 1 night பேக்கேஜ் ஒன்று போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு பேக்கேஜ் என்ன போட்டிருக்கோம்னா நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அவங்க என்சாண்டட் ரெஜுவேஷன் எஸ்கேப்னு சொல்லிட்டு முடிஞ்சா நம்ம வெப்சைட்ல அதை போய் பாருங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேருக்கு ஸ்பா யூஸ் பண்ணும் அப்படிங்கும் போது அந்த ஸ்பால வந்து அவங்களுக்கு 60 minutes ஆஃப் காம்ப்ளிமெண்டரி மசாஜ் என்ன போத்தா எய்தர் ஸ்வீடிஷ் ஆர் தாய் மசாஜ். ஸோ இதுல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா. ரெண்டாவது இப்போ அந்த பேக்கேஜ் புக் பண்ணாங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பிளான் டெஃபினட்டா சிபி பிளான் 99% ஆஃப் எல்லா ஹோட்டல்லும் சிபி பிளான் இருக்கும். ஸோ சிபி பிளான் எடுத்திருக்கிறவங்க அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த மீல் அவங்க அலாகாட் பண்ணும்போது அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கும். ஸோ 10% டிஸ்கவுண்ட் போக சார்ஜபிள் ஆக்டிவிட்டீஸ்ல 15% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ சார்ஜபிள் ஆக்டிவிட்டீஸ்ல 15%. ஸோ இது அவங்க எல்லாருக்குமே சுத்தி வலிச்சு பார்த்தாலும் லாபம் தான். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டா நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது 2010 இருந்து டிராவல் பண்ண கெஸ்ட்டுக்கெல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி பேக்கேஜ் இருக்கு, இப்போ அவங்க புக் பண்ணாங்கன்னா நான் ஃபிளாட் 20% கூட டிஸ்கவுண்ட் கொடுத்து எடுத்துப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ ஹையஸ்டா நல்லா போயிட்டு இருக்கிற பேக்கேஜ்னு பார்த்தோன்னா பே ஃபார் 2 nights ஸ்டே ஃபார் 1 night காம்ப்ளிமெண்டரி ரெஜுவேஷன் எஸ்கேப், இது ரெண்டுமே இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. வேற ஏதாவது